ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அருமையான காரியத்தை செய்கிறார். என்னன்னா, ஓய்வு நாளில் செய்யக்கூடாத ஒன்றை செய்வதை பார்க்கின்றோம். இறுதியாக பார்க்கிறோம், அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. என்ன பதில் சொல்ல முடியல அவங்களால? ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டீரா? உன் வீட்டில் ஆடு மாடு ஓய்வு நாளில் கிணத்துல விழுந்துச்சுன்னா அதை தூக்க மாட்டியா? மனுஷனுக்கு செய்யறதுக்கு மட்டும் நீ நேரம் காலம் பார்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் கேட்கிறாரு. அவங்களால பதில் சொல்ல முடியல. அன்பானவர்களே, ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு குணப்படுத்த முயற்சிக்கின்றார். கேட்காமலேயே குணப்படுத்துகிறார். அந்த இடத்துல பாருங்க, ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவகத்தை சொல்லுகிறார். அங்கிருந்து அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயில் ஒருவர் அவரும் இருந்தார். நீர்க்கோவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த சைனஸ் ப்ராப்ளம் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. நீர் கொத்துக்கிறது, அந்த அதுக்கெல்லாம் பேர் வந்து சித்தா மருத்துவத்துல நீர்க்கோவை மெடிசின் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு பேர் வைத்திருக்கிறார். எனவே பாருங்க, நீர்க்கோவை மனிதர் என்று ஒருவர் இருக்கிறார். ஆண்டவர் அவருடைய தேவையை அறிந்து அவர் தானாகவே முன்வந்து அவரை குணப்படுத்துவதை பார்க்கின்றோம். எனவே இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாக இருந்தனர். என்ன பிரச்சனை? அவங்க ஏன் அமைதியா இருக்கிறாங்க? அவங்களுக்கு தேவை சட்டம். சட்டத்தை சரியா செய்யணும், சட்டத்தை மீறக்கூடாது. அங்க ஒருத்தர் தேவையில உட்கார்ந்து இருக்காரு. இயேசு ஓய்வு நாள்ல இருக்காரு, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் பயங்கர அந்த நீர்ப்பாவை பிராபத்தினால, பிரச்சனையினால, நோயினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இயேசு அறிந்து விட்டார், உணர்ந்து விட்டார். அவருக்கு தேவை விடுதலை. இயேசு இதை உணர்ந்து விட்டார். அதை உடனே செய்யணும். இயேசுக்கு தெரிஞ்சது எல்லாமே நன்மை செய்ய தெரிந்ததுதான். அது ஓய்வு நாளாக இருந்தாலும் சரி, நல்ல எந்த நாளாக இருந்தாலும் சரி, அவர் செய்வது நன்மை. நம்ம வாழ்க்கைக்கு வருவதே நம்ம வந்து இதெல்லாம் ரொம்ப 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 பாண்டித்யம் பெற்றவர்கள். இந்த நேரத்துல தான் இதை செய்யணும், இந்த நேரத்துல தான் இந்த வேலையை செய்யணும், இந்த 6 மணிக்கு தான் இந்த கல்யாணத்தை பண்ணணும், 6 மணில இருந்து 7:30க்குள்ள தாலி எடுத்து கொடுத்தாரு, தாலி எடுத்து முடிச்சாரு. எவ்வளவு இதுலாம் பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு. இயேசுக்கு எல்லா நேரமும் ஒரே நேரம். நன்மை அப்படின்னு தெரிஞ்சுட்டாவே அதை உடனே செய்யணும். ஓய்வு நாளாக இருந்தாலும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்று இயேசு துடிக்கிறார். பல நேரம் சொல்றது உண்டு, இயேசு பல சட்டங்களை மீறி மனிதனை குணமாக்குகிறார். மனிதனுக்கு நல்லது செய்யும் சட்டம் சம்பிரதாயம், ஐயோ இதை செய்தால் அப்படின்றதெல்லாம் இல்லை. இயேசுக்கு தேவை பிறர் சுகமாக இருக்கணும், நன்மையா நன்மையை அடைச்சிட்டு போகணும். அதுதான் இயேசுக்கு தெரிஞ்சது. இயேசுக்கு தெரிஞ்சதெல்லாம் சட்டம் சம்பிரதாயம் அதெல்லாம் இல்லை. இயேசுக்கு தெரிந்தது எந்த நேரத்திலும் 27/24/7 எந்த நேரத்திலும் நன்மை செய்யும். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள், மற்றவங்களை கூட உடனே கிறிஸ்தவர்கள் இந்த சாதனை எழுதுறாங்க. நிறைய பேர் எனக்குலாம் எங்க வீட்டுல நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். சாதனை எடுத்து வைக்கிறாங்க. இன்னைக்கு குழந்தை சொல்லிக்கிட்டா பிறப்போம், நல்ல நேரத்துல பிறக்கலாம், கெட்ட நேரத்துல பிறக்கணும், குழந்தை சொல்லிக்கிட்டு பிறகுதான். எப்ப வழி வருதோ குழந்தை அப்ப மட்டும் நம்ம நல்ல நேரம் பார்க்கல. ஆனா பிறந்த பிறகு என்ன பண்றோம்?
கூட ஒரு முட்டாள்தனமான ஒரு மூடத்தனமான செயல். குழந்தை பிறந்துருச்சு, கடவுள் கொடுத்த குழந்தை, அந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதணும். அது நல்ல நேரத்தில் பிறந்துச்சா கெட்ட நேரத்தில் பிறந்துச்சான்னு சொல்லி அதுக்கு மேல அந்த குழந்தைக்கு மேல மூட நம்பிக்கை திணிக்கிறோம். அடுத்த அதை வளர்த்து வரப்ப எனக்கு செவ்வாய் தோசைன்னு வீட்டில் சொன்னாங்க பாருங்க. அதனால இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு மைண்டு நம்ம வந்து குழந்தைக்கு கொடுக்குறோம்னு பாருங்க. அன்பானவர்களே, நம்ம நாட்டுல இந்த மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது ரொம்ப அதிகமாக இருப்பதை பாருங்க. டிஎன்எஸ்ல பிளே ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல வந்து நல்ல 2 பேருமே டீச்சர்ஸ் வந்து அப்படியே நல்ல கட்டிட்டு நிற்கிறாங்க. நானும் அங்கதான் இருந்தேன். நான் வந்து உடை போடுறேன், உட்கார்ந்துருக்கேன். வந்துட்டு வாட்ச் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்டு என்னங்க சார் வாட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க ஃபாதர், 4:44:29 ஆயிரத்தி ஒரு நிமிஷம் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நல்ல நேரம் பார்த்து பிள்ளைய பள்ளிக்கூடத்துல 4:49 சாயந்தரம் 4:29க்கு சேர்க்கிறாங்க. எவ்வளவுதான் வளர்ச்சி வந்தாலும் இன்னும் அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறதுல நம்ம வந்து ரொம்ப தீவிரமா இருக்கோம். அதுவும் இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் அதிதீவிரமா இருக்கிறோம். ஏதாவது ஒரு சரியில்லை, குடும்பத்துல சரியில்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் இந்த கோஷத்தை கழிச்சுட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா இருக்கும். அன்பான தமிழ்நாடு இருக்கிற இந்திய நாட்டுல, இந்த இந்திய நாடு இந்திய இதுல இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்லயே கொஞ்சம் பகுத்தறிவு உள்ள ஸ்டேட் தான் நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கிறோம். அது என்ன காரணம்னா முக்கியமான காரணம் பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சிந்தனைகளாக வர ஆரம்பிச்சு. இல்லைன்னா இன்னும் ரொம்ப மோசமாக போயிருக்கு. அதே போல இந்த தமிழ்நாட்டில் நிறைய நம்ம படிச்சிருக்கோம். ஆனாலும் கூட இந்த பெரியார் சிந்தனைகள் வரவே மாட்டேங்குது. பெரியார் சிந்தனைகள் நம்முடைய நாட்டுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அதனாலதான் பல மாற்றங்கள் வந்துச்சு. ஆனா இப்ப இன்னைக்கு பெரியார்கள் இல்லாததுனால நிறைய திரும்பவும் ஊடகங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகளை நம்ம கேட்டு பார்க்கணும். நிறைய சம்பிரதாயம், நிறைய சடங்குகள். நம்ம இறப்பதை கூட பாருங்க, கடைசியா பணத்தை அனுப்புறப்ப என்ன சொல்றோம், என்ன சொல்லி அனுப்புறோம்? என்ன சொல்லிருக்கேன் சொல்லுங்க, ஆய்வு சொல்லுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி. ஸ்ரீதேவி வா மூதேவி போ, இப்படிதான சொல்றோம். பாருங்க, நம்ம என்ன சொல்றோம்? தீயாவியே போ, கூலியாவியே ஆச்சு. அதை விட்டுட்டு ஸ்ரீதேவி வா மூதேவியே போச்சு. எவ்வளவு இயேசுவை அறிந்து கொண்டா, இயேசுதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும். அதே மாதிரி எல்லா சடங்கு சம்பிரதாயம் வந்து கரெக்டா பிரசனத்தை முடிவு சீக்கிரம் பார்த்தா அப்போ எதுக்கு முக்கியத்துவம்? ஆண்டவர் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் தான். அந்த காலத்துல ரொம்ப ஊழல் குறுக்க போயிட்டா வச்சு திரும்பி வந்துடுறாங்க வீட்டுக்குள்ள. கூட பல குறுக்கம் இருக்கிற போது நம்ம தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏதாவது நடக்கலாம் இல்ல, எல்லாமே நம்முடைய கவனம் குறையுது. பல சொல்றேன், என்னுடைய வண்டி 2 வீலர் 23 வருஷமா 24 வருஷமா எங்கதான் இருக்கு. பண்ணி போதுற வண்டி நிச்சயம் சொன்னாங்க, பண்ணி போதுனா திரும்ப அதை ஓட்டக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிருக்கோம், எந்த ஆபத்துமே இல்லை. அதனால மூட நம்பிக்கைகள் ரொம்ப அதிகமா நம்முடைய மண்டையில ஏறிக்கிறதுனால கடவுளை கூட ஒதுக்கி வைக்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. நிறைய பைபிள்ல பார்க்கணும், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்வது மனம் தளராதிருங்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறார், இயேசு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி பாருங்க, யாக்கோபு 4:17 பார்க்க சொன்னா, நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் பாவம் அப்படின்னு சொல்றாங்க. நன்மை செய்ய
தெரிஞ்சிருந்தும் ஐயோ உங்களுக்கு தேவையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் கூட பாவம் நினைக்காம இறக்கப்படாம நம்ம கண்ணை மூடிட்டு போறது பாவம் என்று சொல்லப்படுகிறது. நிறைய அது மாதிரி மீகா புத்தகத்துல இருக்கு. நன்மை செய்வதும் இறக்கப்படுவதும் அன்பு செய்வதும் இதுதான் கடவுளுக்கு உகந்தது என்று சொல்றார். அதனால இயேசுக்கு முன்னாடி நீர்க்கோவை பிடித்த நோய் பிடித்த ஒரு மனிதர் இருக்கிறார். இந்த நாள் அவனை குணப்படுத்த வேண்டும் என்ற அந்த கடவுளுடைய விருப்பம். அந்த கடவுளுடைய விருப்பத்துக்கு சடங்கும் தேவையில்லை, சம்பிரதாயமும் தேவை. இது கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம விலாசுடன் போட்டுட்டு கடவுளை வேண்டி எந்த நேரத்திலும் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். அதுதான் பகுத்தறிவு கிடைத்தவனுக்கும் கடவுள் நம்பிக்கை உள்ளவனுக்கும் அதுதான் சரி. மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது, கடவுள் நம்பிக்கை இருக்கணும். தந்தை மகன் தூயாவி பேரால நான் இதை செய்யறேன்னு சொன்னா அது அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது அப்படின்னு சொல்லி மூட நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நம்பிக்கை விலகி கொண்டே போய்விட்டது. எனவே பார்க்கவில்லை, இந்த நாட்டில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ளும். நம்முடைய இந்திய நாட்டில் சடங்கும் சம்பிரதாயமும் அதிகமாகவே எந்த ஒரு விழாவிலும் சடங்கும் சம்பிரதாயமும் அதிகமாக இருக்கும். அதை விட்டு அந்தந்த நேரத்தில் இது எல்லாமே கடவுள் கொடுத்த நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அதை உடனே செய்ய வேண்டும். நன்மை செய் அதை உடனே அப்படிங்கிறத மனசு ஆழமாக பதித்துக் கொள்வோம்.